تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم تقبل الله منا ومنكم عيد مبارك علينا Hello friends, welcome to Famzi kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈதுக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்வீட் தான் பண்ணி காட்ட போறேன். அது நம்ம ஜவ்வரிசி வச்சு நான் பண்ணி காட்ட போறேன். இது எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்துட்டு ஜவ்வரிசி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குக்கும்பர் வெள்ளரிக்காய் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். நல்லா வந்து திருவுனதா இருக்கணும். அப்புறம் சுகர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் பேனில் வந்து நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நைஸாக திருவி வச்சுருக்கணும். அது தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா திருவி எடுத்திருக்கேன் நான். இப்போ அதை நெய்யில் வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆனோடனே இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேறு பேன்லாம் வந்து மாற்ற தேவையில்லை. இப்போ அந்த பேனில் வந்து இருக்கிற அந்த கொஞ்சம் கீழே வந்து இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக நான் உடைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடணுங்க, ரொம்ப வந்துட்டு ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறமா கீ வந்து நான் சும்மா 1 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த கீயில் உள்ள நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்துடும். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா வந்து கொஞ்சம் ஒன்றோட ஒன்றா ஒட்டின மாதிரி இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா இதையும் நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காடமம் பவுடர், ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 1/2 பவுல் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சோனையே நம்ம வந்து வறுத்து வச்சோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அது வந்து கொஞ்சம் வந்துட்டு கட்டியான மாதிரி இருக்கும். அது வந்து இந்த தண்ணியில் நீங்கள் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா இதாகிடும். அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வந்து கொஞ்சம் வறுத்து வச்சோம் இல்லையா அந்த குக்கும்பரையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். இந்த டைமில் வந்து நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெட் ஆட் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து க்ரீன் கூட ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கோம். குக்கும்பர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கனால க்ரீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு என்கிட்ட க்ரீன் இல்லாதனால நான் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சட்டியில் வந்து ஒட்டாமல் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து ரெடியான எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்க போகிறேன். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வெள்ளரிக்காய் வந்துட்டு நம்ம போட்ட மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா மேலே நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஈத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.